ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோம். குயிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சிறு செய்தி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜேபிஆர் அங்கிள் மூலமாக இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறாக இருக்கிறபடியால் மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு மரணத்தை ருசி பார்ப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக குருத்தோலை பவனியாக கழுதை குட்டியின் மேல் இயேசப்பா ஏறி பயணம் செய்தார். அப்பொழுது ஜனங்கள் குருத்தோலைகளையும் வஸ்திரங்களையும் விரிக்கிறார்கள். இப்பொழுது குருத்தோலை தென்னை ஓலையில் பண்ணி குருத்தோலை நடத்துகிறார்கள். நம்மேல் மரம் இறங்குகிற தேவன். சங்கீதம் 103:13 சொல்கிறது, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். சங்கீதம் 18:2-3 இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறார், என்னை ரட்சிக்கிறவரும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் நம்மை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களுக்கு ஆண்டவர் விலக்கி நம்மளை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்குகிற தேவன். ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம், அவர் நம்மோடு இருக்கிறார், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றும் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவேன் என்றும் சொல்லுகிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தரும் தேவன். வாசிக்கலாம், ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நாம் எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்திலெல்லாம் நமக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் தந்து நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்யும் தேவன். யோபு 42:10 இவ்வாறு சொல்லுகிறார், யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாக கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிறார். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக இங்கே ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் செய்கிற தேவன். வாசிக்கலாம், ஏசாயா 53:3. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம்.
கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நமக்கு பாழான இடங்களெல்லாம் தேர்தல் அடைய செய்வார். வனாந்திரத்தைப் போல வறுமையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஏதேனைப் போலவும் கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். அங்கே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் இருக்கும். நாம் ஏதேனின் தோட்டத்தைப் போலவும் சியோன் வாழ்வைப் போலவும் நம்முடைய வாழ்க்கையை மாறும். நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். வாசிக்கலாம் ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு முன்பாக போய் நம் கோணலான வழிகளை செவ்வையாக்குவார். நாம் பாதை தெரியாமல் தவறான வழியில் போகும்போது ஆண்டவர் அந்த பாதையை இயேசுவுடன் ஜெபிக்கும்போது அந்த பாதையை செவ்வையாக்கி ஆண்டவர் அந்த பாதையை செவ்வையாக்கி தருகிறார். நாம் கோணலான இருக்கிற காரியத்தை செவ்வைப்படுத்துவேன். நம் தேவனை பற்றி கொண்டு அவருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது கோணலான எல்லா பாதைகளையும் தேவன் செவ்வைப்படுத்துவார். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. நித்திய கண்மலையாக இருக்கிற தேவன். வாசிக்கலாம் ஏசாயா 26:4. ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நித்திய கண்மலை, அதாவது ஹை மவுண்டன், நம்மளை நித்திய கண்மலையாக இருந்து பாதுகாக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 44:2, 3, 4 வசனங்கள். உன்னை உண்டாக்குனவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்குனவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள். இந்த வசனங்கள் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமாயிருக்கிற நமக்கு தண்ணீரையும் வறண்டு போய் இருக்கிற இடத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் உன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று, அப்பொழுது நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்ந்து செழிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்புக்கு நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடிக்கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தரன பெயர் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மரித்தாரே, முந்தன பெயர் வைத்திருந்தாரே. உன் சிருஷ்டிகரை நீதயத்தில் எண்ண கண்வங்க நின்று தனி ஜபம் பண்ணு. காலமே தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்லு. கிட்ட பாருணல் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு. கெட்ட
பாலுடல் பேயுடன் போருக்கு நில்லு. ஜீவகிரீடம் சிரத்தில் அணிய சிந்தனை செய் மனுவேலனை பணிய. சங்கம் ஆலமே தேவனை தேடு. சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர தடை யாதிருங்கள் என்றார் மனதார. பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பாக்கியமெல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு. வேலை உமக்கு கைகூட சத்திய தேவ கிருபை வரத்தை மன்றாட. வேலை உமக்கு கைகூட சத்திய தேவ கிருபை வரத்தை மன்றாட. காலை தேடுவர் என்னடைவாரே. கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு. ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. சீலமுடன் பாதம் பாடிக்கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே